ஃபர்ஸ்ட் ஒன்று தேர்ட் மேட்ச் ராஜகோபாலபுரம் விசஸ் பாலாநகர். இங்கே இதில் டாஸ் முன்னே ராஜகோபாலபுரம் ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பாலாநகர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சவுந்தர் உள்ளே வந்துட்டாங்க. ராஜகோபாலபுரம்க்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சிவா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சுந்தர். முதல் பாலே இன்சாடா சரியான கணக்கில் பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ராஜகோபாலபுரம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் அகைன் நோ டாஸ் ஆஃப் பண்ணாங்க. அதனால ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் இந்த தடவையும் ட்ராவலாக இருக்கு. ஃபேஸ் யூஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி அப் டு அக்கற தெளிவா ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. யாக்கிங் லென்த்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னா கால்ல பட்டுக்கும். அதனால ஷாட் முட சின்ன பம்பிங் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஓவர். இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. மிஸ் பண்ணி வைஸ் மூலம் சிங்கிள் அலோவ் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் தரையோட தரையா கேப்ல போயிருக்கு. பால் இந்த முறை டவுன் தி ட்ராக் வந்தாங்க. அதனால டைம் ஸ்ட்ரைட் தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் பாப்போம். 2 ரன் கால் பண்ணிருக்காங்க. இது பார்க்காத ஒரு ஃபீல்டர் ஈஸி 2 பார்க்காத ஒரு மிஸ் ஃபீல்ட். ஸ்டாப் கூட லாஸ்ட் இந்திரனோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காங்க. பவுலிங் இல்ல 9 ரன் ஆடிட்டாங்க பாலநகர். செகண்ட் ஸ்டார்ட்னா ராஜா செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் ஏறி கமிட்டாய் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ராஜா. ஃபுல் பேக்ல இழுத்து போட்டாங்க. ஷார்ட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் தான் கிடைக்கும். ஓவர்வா இல்ல சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். இந்த தடவை சப்போர்ட் பண்ணி போன பார்த்து முன்னாடியே ஃபுல் பேக்கா இழுத்து போட்டாங்க. டாட் பால் வந்து ஆப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையாக தான் போயிருக்கு. கேப்ல ஸ்ட்ரைட் ஃபீல்டர் குயிக்கராகவே வந்திருக்காங்க. பாலுக்கு நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 2 மோர் ரிமைனிங் 2 என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த ஓவரில் இது வரைக்கும் எந்த பெரிய ஸ்கோர் போல தெளிவாக அடிச்சாங்க. வாட்டர் டெலிவரி பிராமிங்க ராஜா டாட் பால். லாஸ்ட் 1 மோர் டாஸ் பாலா பனிஷ் பண்ணி காணான்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் லாட்டா போயிருக்கு. பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி 6 சவுந்தர்பேட்லேருந்து முதல் 6 எல்லாம் சீந்தாரோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ராஜா இல்லை 17 ஆடிக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பிரகாஷ் தேர்ட் ஓவர் பால். முதல் பாலே ஃபேஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. நல்ல ஒரு 9 லென்த் இங்கே பவுலர் கையில இருந்து நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் கூலிங் எல்லாம் மணி. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்ப்போம். கேப்ல போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட 2 பேர் சேர்ந்து பாலை தடுத்து போட்டுருக்காங்க. பவுண்டரி எழுதி விடாம ஐசி 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. கேட்சும் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன்ல சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து இந்த தடவை சுவிட்ச் திரும்பினாங்க. தெளிவாக காலை போட்டு வந்திருக்கு. குயிக்கர் அப்படி ஆக்கிங் லென்த்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அவுட் சைட் எட்ஜ் கீப்பரே பாலை துரத்தி போனாங்க. நல்ல பேக்கப் கூட தேர்ட் மேன் தேர்ட் லாஸ்ட் பால். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அப் டு அகைன் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் அட் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணி ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் ஃபோர்த் ஓவர் பால். முதல் பாலே அப் டு அகைன்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு நல்ல நெயில் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஸ்டாப் பண்ணி ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள் அலோவ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் பவுலிங் எல்லாம் அப்பு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அகைன் லென்த்ல பேக் டு பேக் ஹேக்கிங் லென்த்ல ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. கன்சிக்யூட்டிவா 2 சிங்கிளை பதிவு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாக்ட் டெலிவரி மிஸ் ஆயிருக்கு. இந்தியா ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் ஆரான் பாப்போம். சவுந்தர்பேட்ல இருந்து முதல் 6 இந்த ஓவர்ல கீப்பர் க்ளோஸ் போயிருக்காங்க. இந்த தடவை ஸ்லோயரா ஃபுல்லா வாட்ச் பண்ணாங்க. ஆனா மிஸ் பண்ணிருக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிளான்னு பாப்போம். டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அதுவும் பேக் டு பேக் 2 ஆரா பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஓவர்ல சவுந்தர் அகைன் உடைச்சு போட்ட பந்து பனிஷ் பண்ணிட்டாங்க. சான்ஸ் ஃபார் அதுவும் பேக் டு பேக் இந்த ஓவர்ல 3 ஆரா பதிவு பண்ணிருக்காங்க. சவுந்தர் 4 முடியல 43 ஆடி இருக்காங்க. 10 ரன் ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர்
முதல் பாலே கேப்ல போயிருக்கு. ஃபிளாட்டா சான்ஸ் ஃபார் பவுண்டரி அண்ட் பாப்பா பவுண்டரி கிடைச்சிருக்கு. வந்த முதல் பாலே பாலா பேட்ல இருந்து ஒரு முதல் 4 பாம் வெல்கம் பண்ணிருக்காங்க பவுலரை இங்க பாலா. அப்டாக்கிங்ல இருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையா ஃபீல்டர் நல்ல ஸ்டா மூட ரன்னிங் பண்ணி பாப்போம். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க சுந்தர். ஐயரி கமிட்டியை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பேட்டோட எஜ்ஜில் தான் பட்டிருக்கு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஒன் பவுன்ஸ்ல பேக் டு பேக் இந்த ஓவர்ல 2 நாள் பதிவு பண்ணிருக்காங்க பாலா மற்றும் சுந்தர். அகைன் அப் டு அகைன்ல இருந்து கவர் டிரைவ்ல நல்ல டிரைவ் கூட கண்டிப்பா பவுண்டரி பேரு பவுண்டரி. சுந்தர் பேட்ல இருந்து 2வது பவுண்டரி இந்த ஓவர்ல. போன ஓவர் 3 6 பதிவு பண்ணாங்க. இந்த ஓவர்ல 2 நாள் பதிவு பண்ணிருக்காங்க. பார்த்த இன்னிங்ஸ் சுந்தர் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். லீடிங் ஏஜ் கேட்ச யார் எடுப்பான்னு பார்ப்போம். நோ பாலும் கால் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் கால் அம்பேர் அப்பீல் ஆவாது. சிங்கிள். இந்த பால் கிரிக்கெட் பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பாலா வெரைட்டி துரத்தி எடுத்து போனாங்க. பாக்ஸில் அடிக்கப்பட்ட வந்து நல்ல ஸ்டாப் கூட விட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒன்று போயிருக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஏரி கமிட்டாய் டாஸ் பால் லோட்டஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஆரான் பார்ப்போம். சுந்தரோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. சுந்தர் வெல் பிளே சுந்தர். இந்த மேட்சை ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸா கம்மி 2 ஓவருக்கு கம்மியாக ஸ்கோர் ஆடினாங்க. அடுத்து கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க கூட சொல்லலாம் வண்டியை. அதான் சுந்தரோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. 65 ஆடி இருக்காங்க. 66 அப்படின்ற டார்கெட்ல வெளியே போறாங்க. பாலநகர் அப்படின்ற டார்கெட்ல உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா கண்ணன் மற்றும் மணி. ஸ்ட்ரைக்ல கண்ணன், நான் ஸ்ட்ரைக்ல மணி. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா கண்ணன் மற்றும் மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பாலா பால் ஸ்ட்ரைக்ல கண்ணன். பாலா டு கண்ணன். முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போனாங்க. ஃபீல்டர் மிஸ் ஃபீல் பண்ணி பந்து அப் டு அகைன்ல இருந்தா தெளிவா எடுத்தாங்க. ஸ்லாட்டுக்கு வந்ததை பார்த்து சன்லைட் ட்ராப் பண்ணாலும் இங்க யாரை கவர் பண்ண முடியல. வந்து முதல் 6 வந்திருக்கு. டாஸ் பால் மிஸ் பண்ண மாட்டாங்க. மிட் ஆஃப் தி சைல சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம். பவுண்டரி கிடைச்சிருக்கு. 2 பவுன்ஸ்ல வர முதல் பவுண்டரி இங்கே கண்ணன் பேட்ல இருந்து. பேக் டு பேக் ஒரு 6 நாளை கன்சிக்யூட்டிவா பதிவு பண்ணிருக்காங்க கண்ணன். அகைன் அப் டு அகைன்ல இருந்து மிட் ஆஃப் தி சைல குயிக் டிரைவ் டிராவல் இருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம். சேம் டைரக்ஷன்ல பவுண்டரி கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் 2 பவுண்டரிஸா பதிவு பண்ணிருக்காங்க. கான்சிக்யூட்டிவா 2 நாள் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. இங்க கண்ணன் பேட்ல இருந்து அப்படின்ற டார்கெட்ல உள்ள வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேட்டை விட்டு விளையாண்டு இருக்காங்க இங்க கண்ணன். இந்த ரன்னை சேஸ் பண்ணணும்னா இன்னும் ஒரு பவுண்டரிஸ் தேவை போடும் கண்டிப்பா. லாஸ்ட் 1 மோர் நினைக்கிறேன் இந்த ஓவரோட. டாஸ் பால் இறங்கி போய் எக்ஸ்ட்ரா கவர்ல நல்ல கட்டும் கூட. சான்ஸ் ஃபார் சிங்கிள். திஸ் ஓவர் லாஸ்ட் 1 மோர் ஸ்ட்ரைக்ல மணி லெஃப்டி. இந்த தடவை ஷார்ட் பால் மிஸ் பண்ணிருக்காங்க. அம்பையர் ஸ்கார் வைட். லாஸ்ட் 1 மோர் ரீ பெரிய ஸ்கோர் போனாங்க. கிரிக்கெட் லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பாலா இப்படியில் 18 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. பாலநகர் ஸ்டார்ட்னா சுந்தர். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப்டே வைக்கல. வித்தை கொடுக்காத பந்து வச்சு கேப்லாம் போயிருக்கு. வந்திருக்காங்க. சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்டோன். ஏரி கமிட்டி டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. கேப்ல குயிக் டிரைவ் டிராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி மணி பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. 5 தடவை ஒரு சொல்லிட்டாங்க கண்டிப்பா பின்னாடி போயிடும். குயிக் டிரைவ் டிராவல் ஆயிருக்கு. பாலை துரத்தி தான் போறாங்க. நல்ல ஸ்டாவுங்க. எஃபோர்ட்டை போட்டு தடுத்தாங்க. ரன்னிங் முடிவு ஈஸி 3. ஆப் டாக்கிங்ல இருந்து வித்தை கொடுத்தா வந்து வச்சு சைடு தான் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட டைரக்டா தான் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட்டி பெரிய சுத்துக்கு போனாங்க. குயிக்காவே பேட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம். பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி மணி பேட்ல இருந்து 2வது பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. டாப் சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பாப்போம். நல்ல டேக்கன் விக்கெட். நல்லா இந்த மணி தடவை இந்த வெளியே போறாங்க. லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணி முடியல 31 ஆடிருக்காங்க. மீதமுள்ள 3 ஓவருக்கு 35 ஆடணும். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பாலா முதல் பாலே அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பந்து அவனே தான் இருக்கு. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பாலா இந்த தடவை ஒயிட் லைன்ல தெளிவா அடிச்சாங்க. அம்பையர் கால் டாட் பால். பேக் டு பேக் டாட்டஸ் பதிவு பண்ணிருக்காங்க. பாலா கன்சிக்யூட்டிவா. அகைன் இந்த தடவை ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் தலையை போட்டு விளையாண்டாங்க. பவுண்டரிக்கான மைப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் லைன்ல ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன்
2 கிடச்சிருக்கு. 3 ரன்னுக்கான காலை இருந்திருக்கு. தப்பான த்ரோனால 3 ரன் கால் இருந்து பெஸ்ட் கால் விக்கெட் பார்ப்போம். விக்கெட் நல்லா ஆடி இருந்த கண்ணாவோட விக்கெட் இப்போ ஆட்டமிழந்து வெளியே. பேட்டிங் இல்லை சிவா. ஸ்டோன் ஐயர் கமிட்டி பெரிய ஸ்தலுக்கு போனாங்க. பெஸ்ட் கால் வைட். ஸ்டோன் இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். அங்கே பவுலர் தலையிலே போட்டு பவுலரை விரட்டி போனாங்க. நல்ல ஸ்டாஃபுங்க. நல்ல தடவை கூட ஈஸி டு. ஸ்டோன் 5 தடவை ஏர் கமிட்டி டாஸ் பவுல் சான்ஸ் பார்த்துக்கிறான்னு பார்ப்போம். ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு 6. சிவா பேட்டில் முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் தி ஓவர். இந்த தடவை பெரிய ஸ்ட்ரைக் போனாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட் தி ஃபீல்டர். தப்பான த்ரோ 1 2 மாறிடும் கண்டிப்பா. நல்ல பேக்கப் 2 மாறி ஈஸி 2 அட் லாஸ்ட். இந்த ரெண்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பாலா 3 ஓவருக்கு 44 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12க்கு 22 ஓவருக்கு 11 ரன் ரேட் அப்படின்னு வச்சிருக்காங்க. 4th ஓவர் ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் ரமேஷ் ஸ்டேக்லர் ராஜா யங்ஸ்டர் 2 எக்ஸ்பீரியன்ஸ். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பெரிய சித்தலுக்கு போனாங்க. ஸ்டெக்குக்கு மேலே வந்திருக்கு. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க யங்ஸ்டர் ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை அண்டரில் கிக்கராக வந்திருக்கு. டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்கிட்டே 2 வந்து டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க மேட்ச் ஓவரில். ரமேஷ் இதுல 10க்கு 22 அப்படின்னு மாறி இருக்கு. ஐயர் கமிட்டி ஆகி போனாங்க. இன்சைடா சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்ட் தான் கண்டிப்பாக விக்கெட் இருந்திருக்கேன். கீப்பர் பிடிக்காம இருந்தாலே கண்டிப்பாக ஸ்டிக்ல தான் போட்டிருக்கோம். சிங்கிள் ஸ்ட்ரைக்ல லெஃப்டி சிவா. 5 ரன்னும் சரியான கணக்கில் பேட்டோட நிக்கல தான் போட்டிருக்கு. பவுலர் தொடர்ந்து எடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2 இந்த ஓவர். இந்த 2 பால் தான் மேட்ச் வளரும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஓவர் எப்படி கொடுக்குறாங்களோ அடுத்த ஓவர் ரெஸ்பான்சிபிளாக போட்டு கொடுப்பாங்க. அண்டர்லே மிடில் ஸ்டிம்பா பதம் பார்த்துருக்கு. விக்கெட் வெல் பவுல் ரமேஷ். இது ஸ்லோயரா ஏமாந்துருக்காங்க பேட்ஸ்மேன் சிவா. நல்லா அடிக்கிற சிவா ஆட்டமிழந்து வெளியே. 7க்கு 19 லாஸ்ட் 1 மோர் இந்திஸ் ஓவர். 7க்கு ஏதாச்சும் 2 பெரிய ஷாட் அடிச்சா தான் மேட்ச் எடுத்துட்டு வர முடியும். லாஸ்ட் 1 மோர் ஷார்ட் பால் வேஸை யூஸ் பண்ண பார்த்தாங்க. லெக் பை சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரமேஷ் எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் நல்ல ஒரு குரூசியலான ஓவர் இந்த ஓவராக இருக்கும். ரமேஷ் ஓவர் 6க்கு 18 மேட்ச் ஆன் ப்ரெஷர். இங்கே எல்லார் ஃபேஸ்லையுமே ப்ரெஷர் தெரியுது. பவுலிங் எல்லாம் சங்கர் மேட்சை கையில் எடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேனும் ரெடியாக தான் இருப்பாங்க. பவுலிங் எல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க. 2 பேருமே முதல் பாலுக்கே ஹிட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். 6க்கு 18 சங்கர் 2 சிவா. முதல் பாலே ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சான்ஸ் வர ஆறான்னு பார்ப்போம். 6ஓட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. மீதமுள்ள 5க்கு 12 மேட்சோட ப்ரெஷரை எடுத்துருக்காங்க. முதல் பாலையே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மேட்ச் ஆன் ப்ரெஷர் 2 பேத்துக்குமே இந்த மேட்ச் ட்விஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக. 5க்கு 12 முதல் பாலே பனிஷ் பண்ணிக்காங்க. பவுலர் ப்ரெஷர் இருப்பாங்க கண்டிப்பாக இன்னியாரும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எங்கள் கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ரமேஷ் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரிக்கான சான்ஸ் பார்ப்போம். நல்ல ஸ்டாப் 2 ரன்கான கால் இருந்திருக்கு. நல்ல த்ரோ இங்கே ரன் அவுட். ராஜா தன்னோட இது வெளியே போகிறாங்க. ஆட்டம் எழுந்து 4க்கு 11 கண்டிப்பாக ஒரு பால் தான் மேட்ச்சு. 4க்கு 11 ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் வராரான்னு பார்ப்போம். மிடில் ஆஃப் த பேட் அங்கே 6 சிவா பேட் வந்து 2வது மேட்ச் ஓவரில் 12 ரன் குவிக்கராகவே எடுத்து வந்துருக்காங்க. சிவா எடுத்து தான் விட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே வெளியே போயிருக்கு குவிக்கராகவே. 3க்கு 5 மேட்ச் ஆன் ப்ரெஷர். இங்கே ஹிட்டுக்கு போவாங்களா தரையில் போவாங்களான்றதை பார்ப்போம். இந்த பால் மேட்ச் பால் பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 அரை விட்டு கொடுத்ததை பார்த்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை உடச்சி போட்ட பந்து ஒயிட். 3க்கு பாலை விட 1 ரன் தான் கூட இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சிவா ஸ்டேக்கிங் இல்லை பவுலிங் இல்லை ப்ரெஷர் ஃபுல்லாகவே தெரியுது. 3க்கு 4 அகைன் ஒயிட். பேக் டு பேக் ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. மீதமில்ல 3க்கு 3 பால் டு பால் வந்திருக்கு இந்த ஓவரில். இல்லை 3க்கு 3 நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன் 3 அட்டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். கேப்பில் 1 பவுன்ஸில் பவுண்டரி. அட்டாஸ் இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. பாலன் நகர் வெல் பிளே. பாலன் நகர் பாலன் நகரோட சிவா இந்த மேட்சை ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெல் பிளே சிவா. இன்னைக்கிட்டோட நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.